கைஸ் இன்றைக்கி டே 17க்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி டீச்சர் நிற்கிறாங்க. டீச்சரு எல்லா கண்ணாடியும் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறாங்களா? அது எப்படி? அதுதான் ஒரு ஃபங்க்ஷனை அதுக்குள்ளேயே திரும்ப திரும்ப கூப்பிட்டா அது என்னவாகும்? அதுக்கு பேர் தான் ரிக்ரெஷன். சிம்பிளாக சொல்லவா, இது ஒரு எண்ட்லெஸ் லூப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது ஒரு ஸ்மார்ட்டாகவும் எண்டாகவும் இருக்கும். இப்போது வாய்டு ரிப்பீட் அப்படின்னா திரும்பி உள்ளே நம்ம ரிப்பீட் கால் பண்ணுறோம். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் தன்னைத்தானே கூப்பிட்டுக்குச்சு அப்படின்னா அதை ரிக்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிக்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனு தன்னைத்தானே கால் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னோமா. இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை சின்ன சின்ன பிளாக்காக பிரித்து சால்வ் பண்ணாததுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். அதாவது பெரிய ப்ராப்ளமை சின்ன பிளாக்காக பிரிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் பெட்டராக புரியும். இப்போது நம்ம மயோஷியன் டால் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்த்துருக்கோமா? இப்போ மயோஷியன் டால் அப்படிங்கிறது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ரஷ்யன் டால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பெரிய பொம்மையை திறந்தோம்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன பொம்மை இருக்கும், இன்னும் அதை திறந்தோம்னா இன்னும் அதுக்குள்ளே ஒரு சின்ன பொம்மை அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் ஒரு சின்னதாக போயிட்டு ரொம்ப சின்னதாக மைன்யூட்டாக ஒரு பொம்மை எடுக்கிற வரைக்கும் அது போகும். இதை தான் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிக்ரெஷனுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஒவ்வொரு பொம்மையும் திறக்கும் போதும் அது திரும்ப அதை கால் பண்ணிக்குது, அதுதான் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது மயோஷியன் டாலுங்கிறது ஒரு ரிக்ரெஷனுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம லாஜிக் பார்த்துக்கலாம். இப்போ ரிக்ரெஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரெண்டு முக்கியமான விஷயந்தான் இருக்குது. ஒன்று ரிக்ரெசிவ் கேஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று பேஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம். ரிக்ரெசிவ் கேஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் திரும்ப கால் பண்ணுற பாட்டை ரிக்ரெசிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பொம்மையை திறக்கிறத சொல்லுவோம். பேஸ் கேஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்டு வரைக்கும் போகுதுல, அந்த சின்ன பொம்மை வரைக்கும் போய் எடுக்கிறோம்ல, திறந்து பார்க்க முடியுதுல, அதுதான் பேஸ் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதில் போய் நம்மளால் ஸ்டாப்பிங் பாயிண்ட் வருது இல்லை அப்படின்னா ப்ரோக்ராமிங் இன்ஃபினிட்டி லூப்பில் மாட்டிக்கும். அதனால தான் பேஸ் கேஸ் அப்படிங்கிறது ஸ்டாப்பிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிக்ரெசிவ் கேஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப்னு சொல்லுவோம். இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஃபேக்டோரியல் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இது ப்ராக்டிக்கலான அப்ளிகேஷன்ஸில் எக்ஸாம்பிளுக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் 5 ஃபைண்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 5 × 4 × 3 × 2 × 1 = 120. இப்போ பாருங்கள், ஃபேக்டோரியல் அதுக்குள்ளே ஃபேக்டோரியல் n-1ன்னு கூப்பிடுறோம். அதுதான் இப்போ அது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை தான் நம்ம பேஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம். n = 1 ஆனால் ஸ்டாப் பண்ணு, இல்லைனா திரும்ப கால் பண்ணு அப்படின்ட்டு. இப்போ இங்கே எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட்டு ஃபேக்டோரியல் இன்ட்டு n கண்டிஷனில் இஃப் n = 1 அது பேஸ் கேஸ்ன்னு கொள்வோம். ரிட்டனு 1 கூட, இல்லைனா ரிட்டனு n × ஃபேக்டோரியல் n-1ன்னு சொல்லு அப்படின்ட்டு. இதுதான் ஃபேக்டோரியலோட ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள். இந்த ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் கான்செப்ட் உங்களுக்கு தலையே சுற்றுதா? டோன்ட் வரி, இந்த கோடு உங்கள் சிஸ்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடுத்த வீடியோவில் ரிக்ரெஷனோட ஸ்டாக் மெமரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கமெண்டில் ரிக்ரெஷன் அப்படின்னு ஃபார் ஸ்டாக் மெமரி எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிங்கன்னா அதுக்கான வீடியோஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. என்ன, ரிக்ரெஷனை பார்த்து பயப்பட வேணாம், அது ஒரு பவர் ஆன் டூலு அப்படின்னு தான் சொல்கிறோம். பெரிய ப்ராப்ளம்ஸை சின்ன லைனாக எழுதி அதை தான் பெஸ்ட்டு சாய்ஸு. கீப்பிங் கோட் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோர். நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங்கோட லாஜிக்கை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.